வணக்கம் அன்பானவர்களே, வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ ஆல். கொல்லப்பட்டான் அக்டோபர் 7 ஹமாஸ் தீவிரவாதி. அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேல் நாட்டில் கொலைவெறி தாக்குதலை செய்து மகா ஆக்ரோஷமாக அநேக உயிர்களை அடித்து வேட்டையாடி கொண்டவன், பிணை கைதிகளாக இன்னும் பலரை இழுத்து சென்றவன் என்கிற நிலையில பல கொடூரங்களை அரங்கேற்றிய ஒரு பெரிய தீவிரவாதி. இவ்வளவு நாள் மறைந்து மறைந்து வாழ்ந்தான், ஒளிந்து ஒளிந்து வாழ்ந்தான். ஆனால் ஐடிஎஃப் கண்ணிலே சிக்கும்படி தேவன் ஐடிஎஃப்க்கு வழி காட்டினார். இந்த மாதத்தில் அவன் கொல்லப்பட்டான். அவனுடைய பெயர் முகமது பாஷம். ஆகஸ்ட் 14, 2026 கொல்லப்பட்டான். இஸ்ரேலுடைய பெரிய தாக்குதல். இவன் காரில் பிரயாணித்த நேரத்தில் இஸ்ரேலுடைய வழிமறி தாக்குதலில் இவன் பகிரங்கமாக கொல்லப்பட்டான். இவனுடைய சாவை பார்த்து இவனது உறவுகள், குறிப்பாக பெண்கள், அதிகமாக கதறி கதறி அழுதார்கள். இஸ்ரேலில் அன்றைக்கு கேட்ட அந்த ஓலமானது காசாவில் கேட்டது. இஸ்ரேலில் அன்றைக்கு அவ்வளோ மக்கள் கொல்லப்படும் பொழுது இவர்கள் எல்லாரும் அதை கண்டும் காணாதவர்கள் போல் இருந்தார்கள். வருத்தப்பட்டதாக தெரியவில்லை. ஆனால் தங்களுடைய உறவுகள் போனது என்று சொன்ன உடனே இந்த பெண்கள் கதறி அழுகிறதை வீடியோவில் பார்க்க முடிந்தது. கொல்லப்பட்ட இந்த முகமது பாஷம் சதி பெட்டாலியன் கமாண்டராக பணிபுரிந்தான். இந்த சதி பெட்டாலியன் குரூப் என்று சொல்லும் பொழுது ஹமாஸில் இன்னொரு பிரிவாக இருக்கிறது. பெட்டாலியன் என்று சொன்னால் போராளிகள் என்று அர்த்தம். இவன் கொல்லப்பட்டிருப்பது நியாயமான விஷயம். அவன் மற்றவர்களை கொலை செய்தான், இவனை இவர்கள் கொண்டார்கள். இதுதான். ஒரு பொழுது அவர்களுக்கு என்று சொன்னால் இன்னொரு பொழுது நமக்கென்று காத்திருக்கத்தான் செய்யும். அதைத்தான் நாம் இங்கு காண்கிறோம். இஸ்ரவேல் அவனை பகிரங்கமாக வேட்டையாடியது. அவன் போன கார் அப்பளம் போல நொறுங்கி எரிந்து கரிக்கட்டையானது. இவனுடைய உடம்பாவது கிடைத்திருக்குமா என்பதுதான் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அவனுடைய படத்தை போட்டோவில் மாட்டி வைத்து எல்லாரும் அழ ஆரம்பித்தார்கள். காசாவிலே ஓலம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. இப்படி தினம் தினம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒவ்வொரு தலைவர்கள், தீவிரவாதிகள் என கொல்லப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். கொல்லப்பட்ட நபர்களை பார்த்து பெண்கள் அழுது கொண்டும் தான் இருக்கிறார்கள். மற்றவர்கள் ஆண்கள், வாலிபர்கள், முதியோர்கள், சிறு பிள்ளைகள் என ஒவ்வொரு மூலை முடுக்குகளிலும் இடிந்த இடுபாடுகளுக்குள்ளே ஓடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்படி காசாவினுடைய நிலை தொடரத்தான் செய்கிறது. பிரியமானவர்களே, இன்னொருவனும் கொல்லப்பட்டான். அவனுடைய பேரு ஜமால் முகமது அபு கபீல். இவனும் அக்டோபர் 7 தாக்குதலில் மிகவும் தலையாய் நின்றவன். இவன் ஹமாஸ் கமாண்டராகவும் இருந்தான். இப்பொழுது அவன் காசா சிட்டி போலீஸ்காரனாகவும் இருந்தான். இவன் 30ஆம் தேதி ஜூலை 2026 கார் அட்டாக்கு தான். இவனும் காரில் சென்று கொண்டிருக்கும் பொழுது இஸ்ரேலுடைய ட்ரோன்ஸ் தாக்கி கொல்லப்பட்டான். இந்த முகமது காசம், நான் முதலில் சொன்ன நபர் முகமது காசம் என்கிறவனுடைய அண்டரில் தான் ஒரு சில பிணைய கைதிகள் அன்றைக்கு இருந்தார்கள். அந்த பிணைய கைதிகளில் ஒரு 4 பேர் முக்கியமான நபர்கள். நிறைய பேர் இருந்தாங்க, ஆனால் அதில் 4 பேர் முக்கியமான நபர்கள். அந்த 4 பேருக்கு பேரையும் சொல்கிற பாருங்க. ஒம்ரி மிரியாம், இவர் கிபூட்ஸில் இருந்து கைது செய்யப்படுகிறார். இவர் இஸ்ரேலில் வாழ்ந்திருந்தாலும் இவர் ஒரு ஹங்கேரியன் சிட்டிசனாக இருந்தார். இந்த ஹமாஸ் அட்டாக்கு அப்புறம் இவரை இஸ்ரேலில் தேடினார்கள், கிடைக்கல. இவர் இறந்திருக்கலாம் என்று சொல்லி கருதினார்கள். காசாவில் ஒரு வீடியோவை வெளியிட்டார்கள். இவர் உயிருடன் இருப்பதாக வீடியோவை வெளியிட்டு அசத்தினார்கள். அதனால் இஸ்ரேல் அறிந்து கொண்டது, சரி இவர் உயிரோடு தான் இருக்கிறார், இவரை மீட்டெடுக்க வேண்டும் என்று இஸ்ரேல் காலங்களை காத்து கொண்டிருந்தது. 738 நாட்களுக்கு பிறகு நவம்பர் 2025 ஒம்ரி மிரான் விடுவிக்கப்பட்டார். 2வது நபர் என்று பார்க்கும் பொழுது சச்சி ஈடன் கைது செய்து அங்கே கொண்டு போய் கொல்லப்பட்டார். இவருடைய பாடி 27 பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி 2025 கொடுக்கப்பட்டது. இவருடைய வீடு கிபூட்ஸில் தான் இருந்திருக்குது. கிபூட்ஸில் இவருடைய ஒய்ஃபு மற்றும் இவருடைய ஒரு ஓல்டஸ்ட் டாட்டரும் இறந்ததாக தகவல் கிடைக்கிறது. நமா லேவி, சின்ன பிள்ளை, 19 வயசு பிள்ளை, ஐடிஎஃப் சோல்ஜராக இருந்தாப்புல. 477 நாளுக்கு அப்புறம் ஜனவரி 25, 2025 இந்த பிள்ளை விடுவிக்கப்பட்டாள். ஆனால் சாகும் நிலைக்கு இவள் காசாவில் தள்ளப்பட்டாள். சரியான சாப்பாடு இல்லை, தூக்கம் இல்லை, ட்ரெஸ் இல்லை போன்ற உபாதைகளால் இந்த சோல்ஜர்ஸ், 19 வயசு இந்த சின்ன பெண் சோல்ஜர்ஸ் மிகவும் அவதிப்பட்டாள் என்று சொல்லி தன்னுடைய பேட்டியில் சொல்லியிருந்ததாக தகவல்கள் உண்டு.
இவளுடன் இன்னும் ஒரு 3 சோல்ஜரும் பிடித்து செல்லப்பட்டார்கள் என்கிற தகவல்களும் உண்டு. 4வது நபர் என்று பார்க்கும் பொழுது ஜீவ் பர்மான், 27 வயசு இவருக்கு. இவருக்கு வீட்டில் இருக்கும்போதே உள்ளே போய் இவருக்கு கதவெல்லாம் அடித்து உடைச்சி இவரை வெளியில் கூட்டிட்டு போய் தருதரன்னு இழுத்துட்டு போய் கைது செய்து கொண்டு சென்றார்கள். 738 நாட்கள் காசாவில் அண்டர் கிரவுண்ட் சிட்டியில் வைத்திருந்தார்கள். 13 அக்டோபர் 2025 விடுதலை செய்தார்கள். அன்றைக்கு நடந்த அந்த அட்டகாசத்தில் இந்த பாஷம் அப்படிங்கிறவன் பெரிய வில்லனாகத்தான் இருந்தான். ஆனால் அவனுடைய லைஃபை ஆண்டவர் இந்த நாள் குறித்திருந்தார். அவனும் கொல்லப்பட்டான். முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்றுதான் பழமொழிகள் சொல்லுகிறது. அது எல்லாருக்கும் எல்லா வேலைகளிலும் சரியாகத்தான் இருக்கும். எப்படியாவது அந்த வினை திரும்ப ரிட்டர்ன் அடித்து நம்ம தலையிலும் நம்ம வாழ்க்கையிலும் வந்து சேர்ந்துடும். அந்த வினையை கொண்டு வந்து சேர்த்து விட்டுரும். அது காலத்தின் கட்டாயமாகத்தான் இருக்கிறது. பிரியமானவர்களே, ஹமாஸ் இப்போ பயந்து ஒளிந்து மறைந்து ஐடிஎஃப்பை தாக்க வேண்டும் என்கிற எண்ணம் அதிகமாக இருக்கிறது. ஆனால் வெளிப்படையாக என்ன சொல்லுகிறார்கள்? எங்களுக்கு வார் வேண்டாம், யுத்தம் வேண்டாம், நாங்கள் ஆயுதங்களை கீழே போடுகிறோம் என்று சொல்லுகிறார்கள் இருக்கிறது. ஏன்னா இஸ்ரேலுக்கிட்ட ஜெயிக்க முடியாது என்று சொல்லி அறிந்து கொண்டார்கள். அதனால சரண்டர் ஆகணுங்கிற ஒரு அபிப்பிராயம் உண்டு. ஆனால் உலகம் என்ன சொல்லும்? மான பிரச்சனை இருக்குது. அதனால என்ன செய்யலாம் என்று சொல்லி யோசிச்சு அப்படியும் இப்படியும் பேசுகிறார்கள். சரண்டர் ஆகிறேன்னு சொல்றாங்க, ஆயுதங்களை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோம் என்கிறார்கள். ஆனால் சரியான மனம் இன்னும் வரவில்லை என்பதுதான் நாம் இங்கு பார்க்கின்ற உண்மை. தற்போது நடந்து வருகின்ற ஐடிஎஃப்னுடைய அட்டாக்ல இந்த கான் யூனிஸ் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. இப்போ மீண்டும் இந்த கான் யூனிஸ் அதிகமாக சூறையாடப்பட்டிருக்கிறது, அதிகமாக அது நொறுக்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் நுசைரத் என்கிற அந்த பகுதியும் இஸ்ரேலுடைய அந்த ஏரியல் ஸ்ட்ரைக்னால அதிகமாக சேதம் அடைந்திருக்கிறது. எல்லோ கோடில் யாராவது கிராஸ் ஆனாங்கன்னு சொன்னாலே அவர்களுக்கு அவ்வளோதான், உயிர் அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடும் அங்கே இருக்கிறது. இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் ப்ரெசஸ் ஏரியல் ஸ்ட்ரைக் தேவைப்படுகின்ற நேரங்களில் எல்லாம் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஹமாஸின் நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹமாஸ் மற்றும் இஸ்ரேலுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஜாரேட் குஷ்னர் அவர்கள் களமிறங்கி இருக்கிறார்கள். அவர் வேற யாரும் இல்லை, ட்ரம்பினுடைய மருமகன் தான். அவருக்கு கூட எகிப்து இன்டெலிஜென்ட் சீஃப் ஒருத்தர் வந்திருக்கிறாரு. மீண்டும் ஹமாஸுடைய தற்போதைய தலைவன் ஜூலை 2026 தான் அவனை எலெக்ட் பண்ணி கத்தார்லேருந்து அவனை அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. கலீல் அல் ஹயா அவனும் அங்கே வந்திருந்தான். அதுக்கப்புறம் மறுபடியும் கத்தார் சார்பாகவும் துருக்கி சார்பாகவும் ஒரு சில அதிகாரிகள் முன்னிலையில் பேச்சுவார்த்தைகள் இந்த ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி நடைபெற்றது. 15 அம்ச விஷயங்கள் அங்கு பேசப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த பேச்சுவார்த்தைகளை முடித்துவிட்டு ஜாரேட் குஷ்னர் அவர்கள் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி 2026 பெஞ்சமின் நெத்தன்யாகுவையும் சந்தித்து பேசின விஷயங்கள் எல்லாம் அங்கே அவர் என்ன பண்ணிட்டாரு? ஒப்புவித்து அவரும் கடந்து சென்று விட்டார். இதுதான் தற்போதைய நிலை. 2 தீவிரவாதிகள், 2 பேருமே பெரிய வில்லனுங்க. 2 பேரையும் ஐடிஎஃப் அழித்து விட்டது. தே வர் கம்ப்ளீட்லி எலிமினேட்டட். இப்போது ஹிஸ்புல்லாவும் அடி வாங்கி கொண்டே இருக்கிறது, நொறுங்கி கொண்டுதான் இருக்கிறார்கள். ஈரானுடைய நிலையை பாருங்கள். தண்ணீர் அங்கே இல்லை, தண்ணி பிரச்சனை அங்கே அதிகமாக வந்திருக்கிறது. பொருளாதார டைட்டு, எக்கனாமிக்கல் டைட்டுன்னு சொல்லுவாங்க, அது அதிகமாக அங்கே எழும்பிக்கிட்டே இருக்குது, வந்துக்கிட்டே இருக்குது. ஐஆர்ஜிசி அமெரிக்கா கிட்ட சரண்டர் ஆகிறதா ஆக வேண்டாமா என்று சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறார்களா, பேசி குழம்பிக் கொண்டே இருக்கிறார்கள், மௌனமாகவும் இருக்கிறார்கள். அந்த நிலை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் ஈரானுடைய உள்கட்டமைப்புகள் அமெரிக்காவில் அடிக்கப்பட்டது அப்படிதான் நொறுங்கி கிடக்குது. ஹார்மோஸ் நீரிணையும் அப்படியே பிளாக்கிங்கில் மூடித்தான் கிடக்கிறது. அது இன்னும் சில அழிவுகளை ஈரானுக்கு தர வேண்டும் என்று சொல்லி தேவ திட்டம் இருக்கிறது போல. ஹமாஸ் செய்த இந்த விஷயத்துக்கு முழு முதல் பொறுப்பாளி, ஏவுதல் செய்தவன், தூண்டி விட்டவன் இந்த ஈரான் தானே. ஸோ ஈரான் மேலே அப்படி ஒரு பழி இருந்து கொண்டே இருக்கிறது. பிரியமானவர், எப்படியோ இந்த உலகம் இனிமேல் யுத்தத்தில் கடந்து செல்லும் என்பதுதான் தலையாய உண்மை.
ஏன்னா எல்லாருக்கிட்டையுமே ஆயுதங்கள் நிறைய இருக்குது. ரஷ்யா கிட்ட இருக்குது, உக்ரைன் கிட்ட இருக்குது, ஈரான் கிட்ட இருக்குது, இஸ்ரேலு கிட்ட இருக்குது, பிரிட்டன் கிட்ட இருக்குது, பிரான்ஸு கிட்ட இருக்குது, ஜப்பான் கிட்ட இருக்குது, கொரியா கிட்ட இருக்குது, சீனா கிட்ட இருக்குது, ரஷ்யா ஏகப்பட்டது வச்சிருக்குது. இவ்வளவு பேர், இன்னும் பாகிஸ்தான் இருக்குது, துருக்கி கிட்ட இருக்குது. இவ்வளோ பேர் ஆயுதங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க? பிரியாணி செய்தீர்கள் என்று சொன்னால் அதை சாப்பிட்றதுக்காகத்தான் செய்கிறோம். பிரியாணி செய்தால் சாப்பிட வேண்டும். அதுபோல ஆயுதங்கள் செய்தால் அது போர் என்று ஒன்று வரும், அந்த நேரத்தில் இது உபயோகப்படும் என்பதுதான் அதனுடைய உண்மை. எந்த ஒரு பொருளும் இந்த பூமியில செய்கிறது வேஸ்ட் ஆகவே ஆகாது. அந்தந்த பொருளுக்கு நிச்சயம் உபயோகம் தேவை வந்தே தீரும். அந்த நாள் வரும்போது அது உபயோகப்படுத்தப்படும், அதனுடைய தேவைகள் ஃபில்லிங் ஆகும். இதுதான் உலகத்தின் நீதி. அன்பானவர்களே, சிந்தியுங்கள். இது பைபிளில் சொல்லப்பட்டது. முடிவு பரியந்தமும் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டிருக்கிறது. யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், ஆனாலும் முடிவு உடனே வராது என்று இயேசுவின் வார்த்தை. இதில் 2 விதமாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் ஒரு தீர்க்க தரிசனம், புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவனுடைய தீர்க்க தரிசனம் இன்னொன்று. இப்படி ஏகப்பட்ட நிறைய தீர்க்க தரிசனங்கள் இருக்குது. நான் 2 உங்களுக்கு சொன்னேன். இப்போ ஏற்பட்ட தீர்க்க தரிசனங்கள் உலகுக்கு எதிராக இருக்கிறபடினாலே அது நிச்சயம் நிறைவேறி நடந்தேறி போகத்தான் செய்யும். சிந்திப்போம். ஒரு மகாபெரிய யுத்தத்தை நோக்கிய பயணம்தான் நம்முடைய வாழ்வின் பயணமாக இருக்கிறது என்பதை சிந்தித்து இந்த பூமியிலே வாழ்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ ஆல். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றிகள்.